விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் ஒரு முக்கியமான கேஸு அப் டு டிஎஸ்பி வரைக்கும் கொஞ்சம் கட்டாயம் தெரிஞ்சுக்குங்க. இது பரோலில் சென்ற கைதி தப்பி ஓட்டம், அது குறித்து ஒரு செய்தி வந்துருந்துச்சு கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி. அப்புறம் விசாரித்த வகையில் இருக்கக்கூடியதை பகிர்ந்துக்கிறேன். கடந்த 8ஆம் தேதி பேப்பரில் வந்துருந்துச்சு. இது என்னென்னா, அந்த பரோலில் ஒரு கைதி, அவர் வந்து NDPS ஆக்டு, ஆனால் அந்த கஞ்சா கடத்தின இதில் வந்து தண்டனைக்கு உள்ளானவர். அவர் வந்து கடந்த 24/2/2024 அப்போ தான் தண்டனைக்கு உள்ளாகிறார். அக்யூஸ்டு வந்து வளையங்குளம், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் சப்டிவிஷன் பெருங்குடி காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட வளையங்குளம், அந்த ஊரை சேர்ந்தவர் காளீஸ்வரன் என்ற கலாம் காளி, வயது 24. இவருக்கு வந்து தண்டனை வந்து NDPS ஆக்ட் படி வந்து 14 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது 24/2/2024. அதற்கு முன்னதாகவே 4/2/2021 ரிமாண்ட் பிரிசனாக இருக்கிறாரு. அதனால் கண்டினியூவாக அப்படியே ஜெயிலில் தான் இருக்கிறாரு. வயது 24 வயது. இப்போ இவருக்கு ஒரு பரோல் கேட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க. யார்? அவருடைய அம்மா வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இவர் வந்து தாய்மாமனாகவும் இந்த காளீஸ்வரன் என்ற கலாம் காளி அவருடைய ஒரு சகோதரி மகனுக்கு வந்து காதணி விழா நடைபெற இருப்பதாகவும், 6ஆம் தேதி காதணி விழா, அதுக்கு அவசியம் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து அந்த பரோல் பெட்டிஷன் வந்து உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வந்த நேரம் கூட அரசு தரப்பில் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணாங்க. அது என்னென்னா, காதணி விழாவுக்கெல்லாம் வந்து அந்த தமிழ்நாடு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் 1982 அதன்படி வந்து அது வந்து இதுக்குள்ளே அட்ராக்ட் ஆகாது, காதணி விழா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் சரி, அந்த பையனுடைய வயது ஒரு 4 வருஷமாக உள்ளே இருக்காப்புல, தொடர்ச்சியாக ரிமாண்ட்லேருந்தே அப்படியே கண்டினியூவாக இருக்கிறாப்புல அப்படின்றதுனால ஹைகோர்ட்டே வந்து சரி பரவாயில்லைங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வி வுட் எக்ஸைஸ் அவர் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்ற முறையில் அதை வந்து எக்ஸைஸ் பண்ணி ஒரு 3 நாள் கொடுத்தாங்க. 5/9/2024 அன்னைக்கு காலையில் 11 மணியிலேருந்து 7/9/2024 மாலை 4 மணி வரைக்குமான லீவு கொடுத்துருந்தாங்க. சரி இருந்தாலும் அந்த 3 நாள் கணக்கில் வந்து அவர் பரோல் வாங்கின கணக்கில் ஒரு ஸ்ட்ராங் எஸ்கார்டு மலைச்சாமி SSI, மதுரை டிஸ்ட்ரிக்ட் AR SSI, அவர் அப்புறம் 4 அதர் PCs 1 and 4 நல்ல ஸ்ட்ராங் எஸ்கார்டு அங்கே போயிருக்காங்க. இவங்களுக்கே பார்க்கையில் 5ஆம் தேதி அந்த வீடு அட்மாஸ்பியர், 6ஆம் தேதி நாளைக்கு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி தெரியலை. அப்புறம் 6ஆம் தேதி எதுவுமே எங்கேயுமே இவங்க போகலை. ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பணசாமி கோயிலுக்கு போன மாதிரி தெரியலை, காதணி விழா நடந்த மாதிரி தெரியலை அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அப்புறம் மறுபடியும் அங்கேயே அந்த வீட்டிலேயே தங்கியிருக்காங்க, எல்லோரும் அவங்க கூட தங்கியிருக்காங்க. 7ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு வந்து அந்த அக்யூஸ் என்ன பண்ணியிருக்கான், காலையில் ஏதோ மொபைல் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, காலையில் மொபைல் பேசுகிற மாதிரி 3 மணிக்கு போனதாகவும், அப்போ டியூட்டியில் இருந்த 2 போலீஸாரை வந்து அவங்க தடுக்க போனதாகவும், 2 பேரையும் 2 கையில் டமால் டுமால்னு தள்ளி விட்டு அவர் கிளம்பி ஓடிட்டதாகவும், இருட்டில் எங்கிட்டு போனார்னு தெரியலன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் வந்து பெருங்குடி காவல் நிலையத்தில் வந்து BNS 262 அதன்படி ஒரு FIR ஒன்று போட்டு, பெருங்குடி FIR டைம் பார்த்திங்கன்னா DR இவங்க சொல்கிறது வந்து DO வந்து அந்த 7ஆம் தேதி காலை 3 மணிக்கு சொல்கிறாங்க. DR பார்த்திங்கன்னா அன்னைக்கு 7ஆம் தேதி 15:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு 12.5 மணி நேரம் லேட்டு. ஆனால் 2 கிலோமீட்டர் சவுத்து, அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸுக்கும் ஸ்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய தூரம். அப்படின்னால அதிலே ஆஃப்டர் தாட்டு நீங்கள் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் கொடுத்துருப்பீங்க. போலீஸ் நல்லா விசாரித்தோம்னா தெரியும், ஒரு 24 வயசு பையனை பாதுகாக்கிறதுக்கு 1 and 4 ஒரு SI 4 போலீஸ் பத்தாதா? இது என்னையா செஞ்சீங்க? கேவலமாக இல்லையா போலீஸு? அதனால் ரொம்ப சொல்ல முடியாது. டியூட்டி பார்க்குற போலீஸு பார்த்துக்க எதுக்குமே லாயக்கு இல்லை. ஆனால் அங்கே போய் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி விசாரித்தோம்னா தெரியும், நான் வந்து தண்ணியை போட்டு மட்டையாக இருப்பீங்க. ஆனால் அதுதான் நடந்திருக்கும். இதில் அப்படி தான் வந்து எஸ் ஆவாங்க. நீங்கள் போன உடனே போலீஸை வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்களே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. வாங்கப்பா உள்ளே இருங்கப்பா, வேறு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்மேட்ஸ் வந்து நல்லாவே ரிசீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அனுசரணை தேவை அப்படின்றதுக்காக. இந்த பையன் தப்பிச்சு போகிறதுக்காக ப்ரீ பிளான் பண்ணி அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இதெல்லாம் நடக்கும். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் உங்கள் விஜில் அதில் தான்
இருக்கணும். கண்ணும் கருத்துமா அவனை வந்து அந்த அக்யூஸ்டை பாதுகாக்கிறது அதில் தான் இருக்கணும். இவர் என்னமோ போனார், அப்புறம் எனக்கு தகவல் சொன்னாங்க அப்படின்றாரு அந்த எஸ்எஸ்ஐ மலைச்சாமி கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா என்ன தகவல் சொல்கிறாங்க, இவர் என்ன டியூட்டி மற்ற கார்டு டியூட்டியில் இருக்கிற மாதிரி ரெஸ்ட்டில் போயிடுவாரா வீட்டுக்கு? அங்கேயே தானே இருக்கணும், 114 அங்கேயே தான் இருக்கணும். வந்து எல்லாருமே யூனிஃபார்மில் தான் இருக்கணும், எல்லாருமே பாதுகாப்பில் தான் இருக்கணும். ஆனால் அப்படி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 114க்கு 5 பேருக்குமே முழுமை. இவர் கார்டு மாற்றி விட்டேன், இதை மாற்றி விட்டேன், அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. ஆனால் என்னமோ கதையெல்லாம் விட்டார். ஆனால் 15:30 மணிக்கு அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல 262 பிஎன்எஸில் போட்டிருக்கீங்கல்ல, அதுவே ஆஃப்டர் தாட்டு. அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழிச்சு, ஆனால் அப்புறம் வந்து யார் உத்தரவு, எஸ்பி உத்தரவா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அங்கே இப்போ திருமங்கலம் சப் டிவிஷனுக்கு புதுசாக ஒரு ஏஎஸ்பி டைரக்ட் ஐபிஎஸ் வந்திருக்கிறார், அவர் உத்தரவா, அவர் அதுக்குள்ளே சொல்ல மாட்டார், எஸ்பியினுடைய உத்தரவாக இருக்கலாம். அந்த செக்ஷன் எப்படி ஆல்ட்ரு ஆகுதுன்னா, அந்த கிரைம் நம்பர் 155 அண்டர் செக்ஷன் 262 ஆல்ட்ரடு, அந்த 212, 229, 262, 336 இன் பிராக்கெட் 2, 336 இன் பிராக்கெட் 3, 340 இன் பிராக்கெட் 2, 61 இன் பிராக்கெட் 2 பிஎன்எஸ். ஆனால் இது என்னென்னா பூரா அந்த பொய் தகவல் கொடுக்கறது, பொய் சாட்சியம், ஆனால் அப்புறம் என்ன பாதுகாப்பிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறது, பொய் ஆவணம் புனைகிறது, அப்புறம் அந்த கடைசி 61(2) அந்த பழைய 120B மாதிரி ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி இப்படின்னு சொல்லி ஆல்ட்ரு பண்ணிவிட்டு 4-5 நாள் கழிச்சு அது என்ன பேஸில் ஆல்ட்ரு பண்ணிங்களா என்னன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ரொம்ப சிக்கல் வரும்ப்பா பின்னாடி. நிறைய வழக்கு எல்லாம் பார்க்குறீங்க இல்லை, அதனால் அதுக்காக சொல்ல வர்றேன். ஆல்ட்ரு பண்ணதோடு இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்த 2 இன்மேட்ஸ் பொம்பளை பிள்ளைய பொன்மதி அண்ட் ஆர்த்தி சுவேதா, இது 2ஐயும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி காதணி விழா நடக்கலைன்னா அந்த பரவல் எஸ்கார்டு போன போலீஸு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பண்ணலை. நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக அதை வந்து என்கொயரி பண்ணி அந்த ஹைகோர்ட்டில் பரவல் அது விசாரணைக்கு வரும்பொழுதே அப்போயே நீங்கள் தெளிவுபடுத்தியிருக்கணும். அது ரூல் அந்த பிபிஏ வந்து இந்த மாதிரி வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸுக்குள்ளே இது வராது காதணி விழா அப்படின்னு சொன்னாலுமே கூட ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்களுடைய டிஸ்கிரிஷனில் கொடுத்துட்டாங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது இந்த பொய்யாவனம் புனைகிறது அது இது இந்த டாக்குமெண்ட்டு அப்படின்ற ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டுக்குள்ளே வராது. பரவாயில்ல, அந்த பையனுடைய வயசு ஒரு 24 வயசு, 4 வருஷமாக உள்ளே இருக்கேன், உளவியலாக பாதிக்கப்பட்டிருப்பேன், அனுப்பிச்சி விடுறான் அப்படின்ற கணக்கில் கூட எடுத்துக்கலாம். போலீஸு நல்ல ஸ்ட்ராங் எஸ்கார்டு 114 ஒரு 5 பேர் சேர்ந்து ஒருத்தனை பாதுகாக்க முடியலைன்னா அந்த துப்புக்கட்ட போலீஸ் மேலே தான் நீங்கள் கேஸே போடணும். ஆனால் அது போட்டோம்னா பிஎன்எஸ் 261 தான் இதில் போட்டிருக்கணும். அதுதான் வந்து அந்த சட்டப்படி வைத்திருக்கும் போது போலீஸ் கவனமின்றி இருந்த காரணத்தினால் அந்த காவலிலிருந்து அவர் தப்பிச்சு போகிறதுக்கு போலீஸ் பார்த்து அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் இருக்கிறது. அதுதான் இதில் நடந்தது, அதுதான் இதில் போட்டிருக்கணும். நீங்கள் வேணும்னே டார்ச்சர் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அந்த பொம்பளை பிள்ளைய 2 பேரும் இப்போ அவங்க வந்து இது போட்டிருக்காங்க, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் 30/9 நம்ம விசாரணைக்கு வருது, என்னமோ இருண்டு போகுது, அந்த வழக்கில் ஒரு உத்தரவு வரும். பட் எதுனாலும் இப்போ இந்த செக்ஷன் இந்த பொய்யாவனம் புனைதல் அதெல்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லை, இதன் பேரில் அட்வொகேட்டு இதுக்கு அப்பியர் ஆனார்ல, யாரோ மணிகண்டனை ஏதோ நேம் சொன்னாங்க, ஏன்னா எனக்கு தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அட்வொகேட்டு, இவங்களுக்கு வந்து உதவிக்கு வந்தவர் அந்த அக்யூஸ்டு பரவலுக்கு இதுக்கு வந்து உதவிக்கு வந்த அந்த அட்வொகேட்டையும் இதில் போட்டு விட்டாங்க போல். ஆனால் அவரையும் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்க. இப்போ அட்வொகேட்டும் மாதிரி பார் அசோசியேஷன் போய் ஏதோ வந்து உயர் அதிகாரிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆனால் நீங்கள் அந்த பார்த்தாலும் பார்க்கலைனாலும் இது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். யார் போலீஸுக்கு எதிராக. போலீஸுக்கு எதிரானா நான் மற்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் எந்த காலத்துலேயும் தண்டிக்கப்பட்டது இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய 13 பேர் இறந்த ஸ்டெர்லைட் தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லி எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தண்டிக்கப்படல. அவங்க அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷனில் வந்து பெயர் குறிப்பிட்டு சொன்னதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு. இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தண்டிக்கப்படுறதில்லை. மற்றது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு சில ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜெயிலுக்கு போனது, தண்டனைக்கு போனது, இது போனது அதெல்லாம் வந்து வரும். ஆனால் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாலிவுட் நடிகைக்கு டார்ச்சர், ஐபிஎஸ் 3 பேர் சஸ்பெண்டு. ஆனால் இதெல்லாம் அப்போக்கப்போ வந்துக்கிட்டு இருக்கும். மற்ற ஐபிஎஸ் ஜெயிலுக்கு போவாங்க. அந்த கேஜி கர் மருத்துவமனை அதில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர், கொல்கத்தா கமிஷனர், அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகுறாரு. இப்படிலாம் நடவடிக்கை வரும் மற்றது எல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த சாத்தான்குளம் 2 பேர் இறந்தது, அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே யாருக்குமே பொறுப்பு இல்லையா. அந்த 2 பேர் கொண்டு வந்து வச்சது விவகாரம் வந்து எஸ்பிக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்டு அங்கே அக்யூஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி
ஆனால் யாருக்குமே வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் ரொம்ப சேஃப் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இங்கே. அந்த பாதுகாப்பு கருதி என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த பர்டிகுலராக இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை போட்டு ஏதாச்சும் எகெயின்ஸ்ட் லா பண்ண சொல்லி படுத்துகிறாங்க. நீங்கள் தான்ப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறது நான் போலீஸ் மீது குற்றம் சுமத்துறதுக்கான பதிவாக பார்க்கக்கூடாது, உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கான விழிப்புணர்வு பதிவாக தான் பார்க்கணும். நீங்கள் என்னென்ன அவங்கள ஒரு ப்ரொசீடிங் போட சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஏற்கனவே இது வந்து 12.5 மணி நேரம் தாமதம், அதிலே நல்லா அவர் தெளிவாக தானே பார்த்துட்டு தானே கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு எஸ்பி அவர் ப்ரொசீடிங் போடுவாரா? போட மாட்டார். உங்களுக்காக ஒரு மனசாட்சிப்படி வந்து அது எகென்ஸ்ட் லாவாக தெரியுது, எகென்ஸ்ட் வந்து கான்சியஸ் தெரியுது அப்படின்னா நம்ம செய்யாமல் தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதை சொல்கிறத செய்யாமல் இருந்து அந்த நிலையத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது எவ்வளவோ மேல். அதை செஞ்சு 10 வருஷம் கழித்து கூட ஜெயிலுக்கு போகிறதை காட்டிலும் அப்படித்தான் வந்து இங்கே வேலை நடக்குது. அதை வந்து ஒரு உங்களுக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு அவங்களுக்கு தெரிய மாட்டேது, மேலே இருக்கிற சொன்னால் செஞ்சிடணும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கீங்களே தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேது. அவங்க சொல்கிறத செஞ்சால் போதும், எஸ்பி என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதும் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவாலிட்டியே வந்து இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சென்னை திருவிக நகர், ஆனால் அந்த லிமிட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் பெரவல்லூர் பேப்பர் மில்ஸ் சாலையில் ராஜபாதர் அப்படின்றவருக்கு சொந்தமாக ஒரு கடை இருக்குது. அதான் அந்த கடையை வந்து பெரம்பூரை சேர்ந்த முகமது அபுதாஹிர் அப்படின்றவர் ஏதோ வந்து அந்த கடையை வாடகைக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ரொம்ப நீண்ட காலமாக. திடீர்னு ராஜபாதர் வந்து ஒரு 20,000 ரூபாய் வாடகை கூட கேட்குறாரு. அவர் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அந்த ஓனரான ராஜபாதர் அந்த கடைக்கு ஒரு பூட்டை போட்டு பூட்டிட்டு போயிடுறாரு. இவர் வியாபாரம் பார்க்குறதுக்கு இவர் திறக்கிறதுக்கு முடியலை அப்படின்ற லெவலில் பெட்டிஷன் கொடுக்குறாரு. கரண்ட் பேப்பர் ஆகுது, இதெல்லாம் விசாரணை வருது. அப்புறம் வந்து அவரே வந்து அந்த முகமது அபுதாஹிர் தரப்பில் ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் ஒன்று போடுறாரு. வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த திருவிக நகர் எஸ்ஐ போய் அப்பியர் ஆகிறாரு. அப்போ அன்னைக்கு இருந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு ஜெயச்சந்திரன், ஏப்பா இதில் ஒரு காக்னசபிள் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா, யார் இந்த முகமது அபுதாஹிர் கொடுத்த பெட்டிஷனில் இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டியதானே. ஆஃப் த ரெக்கார்டு நிறையாவே கோர்ட்டில் பேசுவாங்க. ஏன்னா அது மாதிரி ஏதாவது சொல்கிறார், அதானே நீங்கள் செஞ்சுருக்கணும், ஏன் அப்படி போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவர் எஸ்ஐ வர்றாரு, யார் திருவிக நகர் எஸ்ஐ வர்றாரு. இங்கே வந்து அவர் இந்த கரண்ட் பேப்பர் தொடர்பாக இன்றைக்கு நான் வந்து அந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆஜரானேன். அது சமயம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வாய்மொழி சொன்ன உத்தரவின் பேரில் எஃப்ஐஆரில் எம்பாடி பண்ணிட்டாருப்பா, தெரியுமா தெரியாதா? ஜூலை 12ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு. ஏன்னா எஃப்ஐஆரில் எம்பாடி பண்ணிட்டார். மறுபடியும் விசாரணைக்கு வரும் பொழுது அதே ஜட்ஜுக்கிட்ட வருது. அவர் எஃப்ஐஆர் எடுத்து பார்க்குறாரு. இனே என் பேரே போட்ட நான் சொன்னேன் சொல்லி நீ என்னை விசாரித்து 161 ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்னை வந்து விட்னஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டதோடு இல்லாமல் ஐயா அப்பான்ட்டு அப்போ தான் வந்து பிபி தரப்பில் போலீஸ் தரப்பில் ஐயா மன்னிச்சுக்குங்க, நான் மன்னிப்பு ஏற்றுக்கிடவே முடியாது. ஏன் எஃப்ஐஆர் போட்டு கடைசி எழுதுவோம்ல, எஃப்ஐஆர் போட்டு இந்த எஃப்ஐஆரினுடைய அசலையும் வாதியினுடைய புகாரினுடைய அசலையும் நீதிமன்றம் அனுப்பி வைத்தேன், மற்ற நகல்களை உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தேன். ஏன் உயர் அதிகாரி பார்க்கவே இல்லையா, யாருக்குமே தெரியாதா அந்த எஸ்ஐ போட்டது அப்படின்ற மாதிரி போட்டு டிஜிபிக்கு இப்போ வந்து அவர் நேரடியாக வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை என்னன்றதை கோர்ட்டுக்கு சொல்லுங்கயா அப்படின்ட்டு இருக்கிறார். இப்படித்தான், ஏன்னா ஒரு கோர்ட்டில் சொன்னால் உடனே போட்டுருவீங்களா, அது மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இதில் பார்த்துக்குங்க. எப்போ ஒரு அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அட்வொகேசி அப்படின்றது தான் அட்வொகேட் ப்ரொஃபஷனே. அந்த ப்ரொஃபஷன் எத்திக்ஸே என்ன, குற்றம் சாட்டப்பட்டவருக்கான அட்வொகேசி அப்படின்றது தானே அதனுடைய எத்திக்ஸ். இவர் பரோல் கேட்குறாரு, உண்மையை சொல்லுவார் பொய்யை சொல்லுவார், ஏதோ ஒன்று கூட கேட்பாங்க. நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்கிறவனுடைய மனநிலை ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் லீவு கேட்டு வரணுன்றது ஒரு இயல்பான மனநிலை, உளவியலாக பார்க்கணும் நீங்கள். ஆனால் ஒரு இயல்பான மனநிலை ஏதாவது பண்ண கூட குறைய சொல்லிட்டார். 3 நாள் லீவு தானே வாங்கிட்டு வந்தார், 5 பேர் வந்தேல, அது உனக்கு பெருசாக தெரியலையா? இவர் இல்லாததை சொல்லி ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு இல்லாத நிகழ்ச்சியை சொல்லி அந்த நிகழ்ச்சி இருந்திருந்தாப்புல என்ன செஞ்சிருப்ப நீ? 5 பேர் வந்து என்ன பூ பறிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்கணுமே தவிர இவர் நடக்காத பொய்யாவனம் புனைஞ்சு இவர் வந்துட்டாராம். ஏன்னா இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு உடந்தையாக இருந்தாருன்னு சொல்லி அட்வொகேட்டை எடுத்துக்கிட்டு அவர் வந்து எஃப்ஐஆரில் இம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னா இது வந்து முழுக்க வெரி சீரியஸான கான்சிக்வன்ஸ் ஏற்படுத்தும். ஆனால் அதனால் இந்த பார் அசோசியேஷன் நீங்கள் வந்து வெறுமனே இந்த போலீஸ்
இவங்களை சுற்றிக்கிட்டு இல்லாமல் டிஜிபி கவனத்துக்கு கொண்டு போகணும், ஹோம் செக்ரட்டரி கவனத்துக்கு கொண்டு போகணும், இங்கே பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும், அட்வொகேட் ஜெனரலுக்கு கொண்டு போகணும், ஸ்டேட் பிபிக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இதன் மூலமாக ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கொண்டு போகும். அட்வொகேசியே பார்க்க முடியாதுங்க. எப்படி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜையே வந்து எஃப்ஐஆரில் சேர்த்து விட்ட ஆளுகளுக்கு அப்புறம் அட்வொகேட்டை வந்து அக்யூஸில் சேர்த்து விட தெரியாதா? அதனால் இப்போ ஒன்றும் தெரியலை. உயர் அதிகாரி சொல்லிட்டாரியா, 2 பொம்பளை பிள்ளை பிடிச்சி வந்து உள்ளே அடைச்சி விடு, இதில் போடலாமா? அதில் ஒரு பொம்பளை பிள்ளை காலேஜ் போய்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளை. ஆனால் 2 பேர் வந்து 20 வயசு 21 வயசு அவங்களுடைய வீட்டில் இருந்த இன்மேட்ஸ், ஒரு சகோதரியாக நம்ம. ஆனால் அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பார் இங்கே இருக்கக்கூடிய மதுரை பார் அசோசியேஷன் வந்து இதில் கூடுதல் கவனம் எடுத்து யாருக்கெல்லாம் யாருடைய கவனத்துக்கெல்லாம் கொண்டு போகணும், இவங்க தரப்புலேயே ஹைகோர்ட்லேயே கொண்டு போகலாம். ஏன்னா அப்படிலாம் இருந்துச்சுன்னா அட்வொகேட் ப்ரொஃபஷனே பார்க்க முடியாதுங்க, எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் யார் இப்போ வந்து ஆம்ஸ்டாங் கேஸில் வந்து நிறைய அட்வொகேட் வந்து உள்ள வந்து இன்க்ளூட் ஆனாங்க அக்யூஸ்ட்லேயே. அதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிஸிங் அட்வொகேட், சும்மா லோக்கல் கட்ட பஞ்சாயத்து வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது. அது போடுறதை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க. அது போட்டே ஆகணும். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கக்கூடிய அட்வொகேட் யாரும் அதுக்கு போய் வந்து வக்காலத்து வாங்க மாட்டாங்க, அதுக்கு போய் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது செஞ்சால் தான் இந்த ப்ரொஃபஷன் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் இது மாதிரி அட்வொகேட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எந்த வகையிலேனும் ஏதோ ஒரு வகையில் அட்வொகேட் உதவிக்கு வந்தார்னா அவரையும் தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இன்னும் தனிப்பட்ட முறையில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு அதில் உடன்பாடு கூட இருக்காது. ஆனால் மேலே உயர் அதிகாரிகள் வந்து எய்யக்கூடிய அம்பாக இவர் பயன்படுறாரு. ஆனால் நாளைக்கு வரக்கூடிய விளைவு வந்து இவரை தான் தாக்கும். அதுக்காக சொல்ல வரேன், கரெக்டாக பாருங்கள், எல்லா நிகழ்ச்சியிலையும் அப் டு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி லெவலுக்கு மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள். எந்த ஐபிஎஸும் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், எந்த ஐபிஎஸும் இது வரைக்கும் தண்டனைக்கு உள்ளானதாகவே கிடையாது. ஆனால் என்னென்னமோ வந்து எகைன்ஸ்ட் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் தான் இது எல்லாம் கவனமாக இருக்கணும். காவல்துறை உங்களுக்கு உஷார்படுத்துறதுக்கு தான் சொல்கிறேனே தவிர எகைன்ஸ்ட் போலீஸ் பேசுகிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது எகைன்ஸ்ட் போலீஸ் கிடையாது, ஃபார் போலீஸ் தான் பேசுகிறேன் நான். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.